சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கங்க. முனுசாமி பழனிங்கிறவர் கேட்டிருக்காருப்பா, மிக்சி என்ன விலைன்னு. நான் வச்சிருக்க மிக்சி என்ன விலைன்னு கேட்குறாங்க. அது வாங்கி 2-3 வருஷம் ஆகுதுப்பா. என்ன விலைன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒரு 6000க்கு மேல 8000க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. கேட்டிருக்காங்கப்பா, அவங்க குழந்தைக்கு 1.25 வயசு ஆகுதான், பால் மறக்கடிக்கணும், என்ன செய்யன்னு கேட்குறாங்க. ஏப்பா 1.25 வயசுலேயே நிப்பாட்டணுங்கிறீங்க? 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் கூட கொடுக்கலாம்ப்பா. நைட் கொடுங்க, பகலில் கொடுக்காதீங்க. பகலில் ஏதாவது வேற சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு நைட்டில் நீங்கள் கொடுங்க, நல்லது. அப்படி அதுக்கு மீறி உங்கள் சூழ்நிலையில நீங்கள் நிப்பாட்டித்தே ஆகணும் அப்படின்னா, இந்த கரிய பவளம் சொல்லி நாட்டு மருந்து கடையில் விற்கும். அதை வாங்கி தட்டி பொடி பண்ணி ஒரு கரண்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கணும். கலக்கி அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். கூழ் மாதிரி செவப்பாக வரும். அதை எடுத்து 2 மார்பிளையும் தடவிக்கிறணும். தடவுனா அப்படியே நீங்கள் பால் கொடுக்காம விட்டதுக்கிறதுக்கும் அது பால் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அந்த இதை போட்டதுக்கும் ஒரு மாதிரி இப்படி இருக்கும். பார்க்க தக தக தகன்னு முணுன்னு. அப்போ பசங்கிட்ட சொல்லணும், அம்மாவுக்கு புண்ணு வந்துருச்சுப்பா, இதை தாங்க முடியலையே, வலிக்குதேன்னு சொல்லி நீங்கள் ஆக்ட் பண்ணணும். குழந்தை அதை பார்த்துக்கிட்டே வராது. அதுக்கு மீறி வாப்பா பால் குடிக்க வாப்பான்னு கூப்பிட்டா கூட வாயை வச்சு பார்த்துட்டு துப்பிடுங்க, வராதுங்க. அதுக்கப்புறம் பக்கத்திலே வராதுங்க. நீங்கள் அந்த கறிவேப்ப பழத்தையே போட்டிங்கன்னா உங்களுக்கு பால் கட்டுக்கு நல்லது. மல்லிகைப்பூ கிடைச்சா கூட மல்லிகைப்பூ வாங்கி, அந்த கட்டின மல்லிகைப்பூ வாங்கி சுற்றி நீங்கள் கவர் பண்ணி டைட்டாக பாடி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளில் சரியாயிரும்ப்பா. கருணாநிதி கேட்டிருக்காருப்பா, சுக்கு லேகியம் அலுமினிய கடாயில் செய்யலாமான்னு கேட்குறாங்க. முந்தியெல்லாம் அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னடானா அலுமினியத்தில் பாய்சன் இருக்குது, அப்படி இப்படி செஞ்சோம்னா உடம்புக்கு கெடுதலுங்கிறாங்க. சுக்கு லேகியத்திலே நம்ம நன்மைக்காக தான் செய்கிறோம், உடம்பு நல்லா இருக்கணும்னு. மண் சட்டியில் செய்யலாம், இல்லாட்டி வேற இப்போ கடாயினே இல்லைப்பா, வேற எவர்சில்வர் பாத்திரம் இருந்தால் கூட வச்சு செய்யலாம். எவர்சில்வர் சட்டியில் செய்யலாம், மண் சட்டியில் கூட புழங்காத சட்டி, நம்ம குழம்பு வைக்காத சட்டி இருந்தால் அதில் செய்யலாம். அலுமினியம் வேண்டான்னு நினைக்கிறேன். உங்க பிரியம்பா. பிரியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க சன்னுக்கு சளி பிடிச்சு காய்ச்சல் வந்துட்டு இருக்கான், என்ன செய்யன்னு கேட்குறாங்க. சளி ஜாஸ்தி இருந்தால் காய்ச்சல் வரதாப்பா செய்யும். நீங்கள் அந்த சளியை குறைக்கணும். பெரிய பையனாக இருந்தால் கொஞ்சம் சளி பொடி கூட தரலாம். சின்ன குழந்தையா என்னதில்ல, மகனுக்குன்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. சளியை குறைக்கணும். பொதுவாக சளியை குறைக்கனா இந்த சளி கஷாயம் இருக்குது, சளி பொடி இருக்குது, அதெல்லாம் கொடுக்கலாம். கொடுத்து சளியை குறைச்சா தன்னால் காய்ச்சல் சரியாக போயிடும். அவங்க சளி பிடிச்சப்ப நம்ம மேற்கொண்டு சாப்பிடுன்னா ஊட்டக்கூடாது, பால் கொடுக்கக்கூடாது. அந்த சளி பிடிச்சி காய்ச்சல் வரலாம் சுத்தமாக அவங்க வேணான்னா விட்டுறணும். வம்பு பண்ணி ஊட்டக்கூடாது, வம்பு பண்ணி கொடுக்கக்கூடாது. அவங்களாம் பசி எடுத்தால் சாப்பிடுவாங்க. அப்படி விட்டிங்கன்னா காய்ச்சல் சளி எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் சளி இதுக்கு துளசி கஷாயம் அது இது நான் கஷாயம் யூடியூப்பில் போட்டிருக்கேன், பார்த்து கொடுங்க. சளி பொடி இருக்குது, அதையும் பார்த்து எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க, சரியாக போயிடும். இது ஒன்று தான் நான் சொல்கிறது. பால் கொடுக்காதீங்க, மாட்டுப்பால். அப்புறம் சளி பிடிச்சா சாப்பாடை வம்பா கொடுக்காதீங்க. சளி பிடிச்சாலோ ஜுரம் வந்தாலோ அப்படி கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மேனான்கிறவர் கேட்டிருக்காங்கப்பா, ரோஸ் ஆயில் தேய்ச்சா குழந்தை கலர் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. குழந்தை கலர்னாப்பா, இப்போ கருப்பாக இருக்க குழந்தை செவப்பாலாம் ஆக முடியாதுப்பா. கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போ கருப்பாக இருந்தால் கூட கருப்புன்னு அழகு இல்லையாப்பா, கருப்பும் ஒரு அழகுதாப்பா, சிவப்பும் ஒரு அழகு தான், மாநிறமும் ஒரு அழகு தான், எல்லாமே அழகு. எப்படிதான் நல்லா சக்கச்சவே இருந்தால் கூட ஸ்கின் க்ளோவாக இல்லைன்னா நல்லா இருக்காதுப்பா. அவங்களாம் அந்த தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். கண்ணங்கரை இருந்தால் கூட அப்படி தேய்ச்சா சூப்பராக இருக்கும். கலர் கொஞ்சம் மாறதான் செய்யும். சிம்மலா கேட்டிருக்காங்கப்பா, டென்னிஸ் எல்போ வர என்ன செய்யணும், என்ன எக்ஸசைஸ் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் ஜிம்மில் போய் கேட்டு அதை படி நடந்துக்கங்கப்பா. சண்முக பிரியா கேட்டிருக்காங்க, அவல் தயிர் சாதம் நைட் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அவலில் தேங்காய் பால் தயிர் சாதம் போட்டு காட்டியிருக்கேன். இயற்கை உணவு, அடுப்பில் வைக்காத உணவு. அதான் கேட்குறாங்களா, இல்லை உண்மையிலே தயிரில் நம்ம மாட்டுப்பால் தயிரில் அவளை போட்டு சாப்பிட்றதும் கேட்குறாங்கன்னு தெரியல எனக்கு. அப்படியேனாலும் தயிரை நைட்டு சாப்பிடக்கூடாது, மோர் சாப்பிட்லாம்.
இப்போ நீங்கள் தேங்காய் பால் அவளு சேர்க்குறதா இருந்தாலும் தேங்காய் பாலை நைட்டு சாப்பிட்டா உங்களுக்கு கொஞ்சம் தொண்டை நெஞ்சு கரிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு ஈவினிங் 6 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. அதுக்கு மேலேன்னா உங்களுக்கு அந்த தேங்காய் பால் தயிர் தானே அப்படின்னு நெஞ்சு கரிச்சுக்கிட்டு இருக்கும்ப்பா. அதனால வேணாம், நீ மத்தியானம் சாப்பிடுங்க, காலையில் சாப்பிடுங்க, ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. சுபாஷினி கணேஷ் கேட்டிருக்காங்க, அதிகமாக சாப்பிட்டா மலச்சிக்கல் வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமாக சாப்பிட்டா மலச்சிக்கல் வராதுன்னு இல்லைப்பா, சரியா செரிமானம் ஆகலை, நீங்கள் நார்ச்சத்துள்ள பொருள் உணவுகள்லாம் சாப்பிடலன்னா மலச்சிக்கல் வரும். அதிகமாக சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் வரதான் செய்யும். நீங்கள் இப்படி நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும், காய்கறி, கீரை, பயிறு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மலச்சிக்கல் வராது. அதிகமாக சாப்பிட்றதுனால வராதுன்னு சொல்ல முடியாது. தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க, மலச்சிக்கல் வராது. இது நார்ச்சத்துள்ள உணவுகள்லாம் சாப்பிட்டுக்கோங்க, வராது. சாதம், இந்த கார்போஹைட்ரேட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பூண்டு பால் செஞ்சு காட்ட சொல்லியிருக்காங்கப்பா, காட்டுறேப்பா. ஆளி விதைய கட்டாயம் ஊற வைக்கணுமா இல்லை அப்படியே அரைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஊற வச்சா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அப்படியே அரைக்கிறதுனால ட்ரையாக கூட உடனே கூட அரைச்சா கூட அரைப்போம், அதனால ஒன்றும் இல்லை. ஊற வச்சு அரைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஷர்மிளா பப்ளு கேட்டிருக்காங்க, எனக்கு தலைவலி வலிக்குது, ஆனால் நெத்தியில் கிடையாது, தலை ஃபுல்லாக வலிக்குது, குனிஞ்சா வலிக்குதுங்கிறாங்க. இது என்ன தலைவலின்னா மைக்ரைன் தலைவலி கிடையாது, இது நீர் சம்பந்தமா, மண்டையில் நீர் எரிக்குச்சுன்னா தான் மண்டை ஃபுல்லாக வலிக்கும், குனிஞ்சா வலிக்கும், கண்ணெல்லாம் வலிக்கும். இதுக்கு நீங்கள் ஆவி பிடிக்கணும்ப்பா. ஆவி பிடிச்சா அந்த மண்டையில் இருக்க நேரெல்லாம் வத்திரும். அப்புறம் ஆவி பிடிச்சி முடிச்சுட்டு நல்லா முகத்தை சுடுதறியில் கழுவிட்டு தொடச்சிட்டு சாயந்தரம் வாக்கில் நீர்க்கோவை மாத்திரைன்னு சித்தா மருந்து கடையில், நாட்டு மருந்து கடையில் விற்கும், அது 2 மாத்திரை எடுத்து நல்லா நசுக்கிட்டு, பெரிய மாத்திரையும் விற்கும், சின்ன மாத்திரை விற்கும். பெருசாக இருந்தால் 1 போடுங்க, சின்ன உருண்டையாக இருந்தால் 2 போடுங்க. நல்லா நசுக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 1/4 டீ, இந்த இவ்வளவு ஒரு 2 சிட்டிகை மாவு, அரிசி மாவோ கேப்ப மாவோ கேழ்வரகு மாவு போட்டு நல்லா குழப்பி அடுப்பில் வச்சு கிண்டணும். கிண்டா கூழ் மாதிரி வரும். அதை எடுத்து பொறுக்கிற சூட்டில் நெத்தி, கண்ணம், மூக்கு, கண்ணை மட்டும் விட்டுறணும்ப்பா, பாக்கி பூரா தடவணும். தடவிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா சலம்ப தேய்ங்க, சும்மா லேசாலாம் தடவாதீங்க, இருக்கெல்லாம் பூரா அப்பிடுங்க. அதுக்கு மீது மிச்சம் இருந்தால் தொண்டையெல்லாம் தடவிக்கங்க, இப்படி எல்லாம் தடவிக்குங்க. தடவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நைட்டில் சம்முன்னு படுத்துருங்க. காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அப்பவும் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்புறம் உங்களுக்கு அதே சரியாக போச்சுன்னா விட்டுருங்க. இன்னும் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா மறுநாள் போட்டிங்கன்னா சரியாக போகும். ஆவி பிடிச்சிட்டு போடுங்க, நீரெல்லாம் வடிஞ்சிடும், உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராதுப்பா. அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு பிடிச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் ஜலநேத்தி சொல்லியிருக்கேன்ப்பா, மூக்கு கோவலை வச்சு. மூக்கு கோவலை அப்படி தனியாக யூடியூப்பில் போட்டிருக்கேன், ஜலநேத்தி. அதை பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களா, உங்களுக்கு நீர் ஏறுறதோ சளி பிடிக்கிறதோ எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் காலம்புற நிம்மதியாக இருக்கலாம். அதை பார்த்து நீங்களும் அதை செஞ்சுக்கோங்க. சந்தோஷ் ரவிசங்கர் கேட்டிருக்காங்க, ஆளி விதை ஜூஸுக்கு எவ்வளோ நேரம் ஆளி விதையை ஊற வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்கப்பா. ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். ராஜுங்கிறவங்க கேட்குறாங்கப்பா, 6 மாத கர்ப்பம், சுகர்னு சொல்கிறாங்களாம். அவங்களுக்கு தொண்டை, நாக்கு, வாயெல்லாம் வறட்சியாக இருக்கான், சாப்பிடவே முடியலையாம். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த சுகருக்கு நாக்கு வறட்சியாக தான் இருக்கும் ஒருத்தருக்கு. நீங்கள் தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க, நீர் சத்துள்ள காய்களை சாப்பிட்டுக்கோங்க, பழங்கள்லாம் பழம் சாப்பிடலாம்ப்பா. சுகர்னா பழம் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆப்பிள்லாம் சாப்பிட்டுக்கலாம், கொய்யா சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஒன்றும் சுகர்லாம் நீங்கள் இந்த அரிசி சாப்பாடு, கோதுமைனாலும் கோதுமை அது 1-2 தான் சாப்பிடணும். நீங்கள் ஃபில் பண்ணுற காய்கறி, பழங்கள், கீரைகள் இதை நல்லா சாப்பிட்டுக்கணும் வயிற்று நிறையா. மற்ற இந்த கார்போஹைட்ரேட்டில் அரிசி, இந்த மற்ற எந்த தானியம்னாலும் அதை குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் ஒன்றும் பண்ணாதுப்பா. அந்த தண்ணி தாகமாக இருக்கிறதுக்கு இந்த சாத்துக்குடி இதெல்லாம் அப்பப்போ சப்பிக்கு சாப்பிட்டுக்கோங்கப்பா. சாத்துக்குடி, இந்த கமலா ஆரஞ்சு இப்படி சப்பி சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வாய்க்கு டேஸ்டானதை சாப்பிட்டுக்கோங்கப்பா. தீபா ரவிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, உடம்புல இருக்க பித்தம் குறையிறதுக்கு என்ன செய்யன்னு கேட்டிருக்காங்க. உடம்புல எதுக்குப்பா பித்தம் வருது? உடம்புல சூடு எரிச்சுன்னா வரும். நீங்கள் நைட்டில் நல்லா தூங்கணும். தூக்கம் பத்தலைன்னா உங்களுக்கு பித்தம் வரும். நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அப்போ பித்தம் வராது. சரி வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னா ஒரு ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் இவ்வளவு
தனியா எடுத்துக்கோங்க. இவ்வளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி மோரில் கலந்து ஒரு 3 நாளைக்கு குடிங்க. பித்தம் சரியாக போயிடும். அப்புறம் இஞ்சி வாரத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 50 கூட கொஞ்சம் குறையா எடுத்துக்கிட்டு அதை தோலெல்லாம் இஞ்சியெல்லாம் தோலை உரிச்சிட்டு, இஞ்சி சுக்கு தோலை உரிச்சிடணும். இதைத்தான் நான் சொல்லுவேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா தட்டணும். நல்லா நயனஸ்க தட்டி, இல்லாட்டி நறுக்கி மிக்சியில் கூட போடுங்க. போட்டு அதை ஒரு துணியில் போட்டு இல்லாட்டி வடிகட்டியில் வச்சு புழிஞ்சிட்டிங்கன்னா அதில் வர்ற சாறு எவ்வளவு சாறு வருதோ அவ்வளவுக்கு தேனை ஊற்றணும். ஏன்னா இஞ்சி காட்டமானது. அந்த அளவுக்கு அந்த சாரளவுக்கு தேன் ஊற்றணும். ஊற்றி கலக்கி வாரத்துக்கு ஒரு நாள் குடிங்க. பித்தம் சரியாக போயிடும். ஆனால் நீங்கள் டெய்லி வாரத்துக்கு 2 நாள் தலைக்கு ஊற்றணும். எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றணும். உடம்பெல்லாம் பூசி தலைக்கு ஊற்றுங்க. பித்தம் வராதுப்பா. யோகி ஆஸ்வா கேட்டிருக்காங்க, ஃபைபர் பாயாசத்தில் ஆளி விதையா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, சூப்பராக இருக்கும்ப்பா. சாமது பர்வீங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க ஆளி விதை ஜூஸ் சாப்பிட்லாமான்னு. ட்ரை பண்ணுறவங்கலாம் சாப்பிட்லாம். கர்ப்பம் அடைஞ்ச பிறகு தான் சாப்பிடக்கூடாது. டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ப்பா. நாராயணன் கேட்டிருக்காரு, அந்த ஃபைபர் பாயாசத்துக்கு ஆளி விதை பாயாசத்துக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஊறுறது 2 மணி நேரம் ஊறட்டும்ப்பா. வேகிறது ஒரு 1/4 மணி நேரம் வந்தால் போதும். அது சிறு அனலில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த அளவுக்கு 1/4 மணி நேரம் வந்தால் போதும்ப்பா. கொஞ்சம் வச்சு உடனே நம்ம சாப்பிடக்கூடாது. வச்சு ஒரு 1 ஹவர் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா. எத்தனை நிமிஷம்? கீதா சாமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஃபைபர் பாயாசம் அலர்ஜி ஆகாதா, எனக்கு எள்ளு சேராதே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எள்ளு இல்லைப்பா, ஆளி விதை. எள்ளு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. நான் ஆளி விதைன்னு சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு சரியாக அது புரியலை போல். ஆளி விதை பாயாசம் அதெல்லாம் அலர்ஜி ஆகாது, சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.